அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்ரீ சங்கமித்ரா அப்படின்னு ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அங்கே தான் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த பொதுக்குழுவில் என்னென்ன பிரச்சனைகள், இது கட்சி வந்து இதுக்கப்புறம் எப்படி வளர்க்குறது, கூட்டணி, ஸோ இதை பற்றிலாம் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒருத்தர் யார் என்பதை இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் கட்சியோட இளைஞரணி செயலாளராக திரு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நியமித்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேஜ்லேயே ரிஃப்ளெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார், அவர் பண்ண விஷயந்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே கட்சிக்குள்ளேயும் சரி அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் சரி மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு. இவர் என்ன சொன்னார்னா, இது நான் உருவாக்கின கட்சி. ஆமாம், கரெக்டு, இது அவர் உருவாக்கின கட்சி தான். நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும், இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லைனா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார். அதுக்கு அன்புமணி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவருடைய ஒரு அட்ரஸ் சொன்னார். அந்த அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பனையூரில் தான் வந்து அவரும் இருக்கார். ஸோ 3rd ஸ்ட்ரீட் நினைக்கிறேன். அது 3rd ஸ்ட்ரீட் சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் சொன்னார். அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. யாராருன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க மனைவியும் ப்ளஸ் அவங்க சேர்ந்த ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே அதுலேருந்து கிளம்பிட்டாங்க. பட் மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் கூட தான் வந்து இருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோ, எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, ஏன் கட்சி ரெண்டாக உடையிற அளவுக்கு வந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நான் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது எப்போனா 2024 பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசல் புரசலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. யாராருன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய தந்தையான டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு பாஜக கூட வந்து கூட்டணி வைக்கணும். டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். என்ன ரீசன், அன்புமணிக்கு எதனால் பாஜக, இவருக்கு எதனால் அதிமுக அப்படின்னா, அன்புமணிக்கு வந்து அவர் மேலே சிபிஐ கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. என்ன கேஸ்னா, ஒரு காலேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸாக இருக்கட்டும், ஃபெசிலிட்டிஸ் வைஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் அவர் அந்த காலேஜில் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிபிஐ தான் இருக்குது. இவர் டேரெக்டாக வந்து ஆஜராக சொல்கிறாங்க, இவரும் போய் ஆஜராகவும் இருக்காரு. அந்த கேஸ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும், இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தவங்க, அவங்க ஒய்ஃப் வந்து எலெக்ஷன் நின்னாங்க, தர்மபுரியில் நின்னாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துறாங்க வச்சுக்கோங்களேன். இஃப் இன் கேஸ் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் பிஜேபியில் பேசி ஒரு மத்திய இணையமைச்சரோ இல்லை அப்படின்னா ஒரு மத்திய அமைச்சரோ கேட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவர் இருந்தார். பட் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, அதிமுக கூட நம்ம கூட்டணி வச்சோம், இப்போ எப்படி திமுகவில் விசிக, திமுக, காங்கிரஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவே ரொம்ப நாள் இருக்காங்க. பட் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கட்சியில் இருந்தால் மட்டும்தான் தொண்டர்கள் கூட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம இறங்கி வேலை செய்ய பார்த்து நம்மளால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் உள்ளவர் தான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள். பட் ஆனால் இதெல்லாம் வந்து அன்புமணிக்கு கொஞ்சம் கூட வந்து இதை பற்றினா யோசிக்காமல் அவரை பொறுத்த வரைக்கும் எங்கே பதவி கிடைக்குது, நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அதாவது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கணும், தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு யோசிச்ச காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாகி இன்னைக்கு வெடிச்சு கட்சியே ரெண்டாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியை விட்டு வெளில போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது எல்லாமே வர்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து தலைவர் பதவி கொடுத்தாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட அவர் பேசியிருந்தார், என்னன்னா எல்லா பதவியும் வந்து ஒரே குடும்பத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. யார் பேசுனதுன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திமுகவை பார்த்து பேசினார், கரெக்டுங்களா? இன்னைக்கு அந்த கட்சியில் டாக்டர் ராமதாஸ் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய பெரிய மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய பையன் தான் வந்து முகுந்தன். அவருக்கு வந்து இளைஞரணி செயலாளர், அதாவது திமுகவில் எப்படி நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காரோ அந்த மாதிரி பாமகவுக்கு இவரை கொண்டு வந்தாங்க. இதுக்கு தான் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. புதுசாக அவர் கட்சிக்கு வந்து 4 மாதம் தான் ஆகுது. இந்த 4 மாதத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இளைஞரணி போஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் கேட்குறாரு. ஆனால் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல பார்த்தான். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதுக்கு உதவி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு, ஸோ
அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முடிஞ்சு போச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முடியல, ஐ மீன் ஆல்மோஸ்ட் வந்து 2 உடஞ்சு போச்சு கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேபி இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மேபி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அப்பா, அதாவது யாருன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சியோட நிறுவனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணதா அவர் சொல்கிறாரு. அதில் அவருடைய மகன் யாருன்னா அன்புமணி ராமதாஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜிகே மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா பாமகவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கார். அவருக்கு கௌரவ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. எதனால் கொடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அவங்க பையனுக்கு பதவி கொடுத்துட்டு இவருக்கு கொடுக்காம இருந்தால் யாராவது சொல்லுவாங்க அப்படின்ற காரணத்தால் தான் இவருக்கு இந்த பதவி கொடுத்தாங்க. இது எதனால் நான் இந்த அளவுக்கு இந்த ஜிகே மணியை நான் எதனால் அது கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்க பார்த்து சட்டமன்றத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது, ஜிகே மணி சொல்ல பார்த்து, ஆமாம் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே பேசுறதுக்கு அப்படியே உங்களுக்கு டைம் கொடுத்துருவாங்களா, உட்காருங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு மாதிரி தவறாக பேசியிருப்பார். அவர் எந்த இருந்தாலும் ஒரு கட்சியோட சீனியர், நீங்கள் ஒரு மீட்டிங்கில் வைக்க பார்த்து நீங்கள் என்ன வேணால் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது எல்லா கட்சியுமே இருக்கிறது தான். அது இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் அதிமுக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் அவங்களுடைய ஃபாதருடைய இதை பேஸ் பண்ணி அந்த டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் அது ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் பப்ளிக் ஃபாரமில் பண்ணதுனால கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரியில் இருக்க 3 பாமக எம்எல்ஏ திமுக கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒருத்தவர் எனக்கு மந்திரி பதவி கொடுத்தீங்கன்னா நான் எப்போவே கூட கூப்பிட்டு வந்து எல்லா 5 எம்எல்ஏ நான் ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளில வந்துகிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்புமணிக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, ஏன்னா அவர் எந்த வேலையும் உருப்படியாக பார்க்க மாட்டார். ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, அதையும் அங்கே போயிட்டு பேசுறது கிடையாது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் என்பவர் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பாமக கட்சி கிடையாது. பட் அவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் எங்கள் அப்பா பேப்பர் வாங்கிட்டு வந்து படித்த ஞாபகம்லாம் எனக்கு இன்னமும் இருக்குது. நான் அதனால தான் சொல்ல வரேன். ஏன்னா அவர்கிட்ட கட்சி போனதுக்கப்புறம் எப்படியாவது வாக்கு கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஆகும். அது எப்படி சொல்கிறது, நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் கண்டிப்பாக வாக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அன்புமணி ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா. ஸோ இதில் என்ன ஆச்சு, எதனால் நான் ஜிகே மணி நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே மணி இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய பையனுக்கு தான் இளைஞரணி பதவி கொடுத்துருந்தாங்க. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட யாரும் மேலே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்குது. அவருக்கு வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் ப்ரெஷர், ஸோ இதெல்லாம் கொடுத்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து விலகி போயிட்டார். ப்ளஸ் அவர் மட்டும் இது மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது. ப்ளஸ் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரையும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து ஓரம் கட்டினாங்க. இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவரை காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அவங்க வீட்டில் இருக்க அவங்க பொண்ணு, அவங்க பையன், அவங்க ஒய்ஃப் எல்லாமே வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த குடும்பத்துக்கு அவங்க எந்த ஒரு உதவியும் பண்ணலை. ஏன்னா அந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்த்தது டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு சஸ்டைனாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% கான்ட்ரிபியூஷன் வந்து அவர் தான். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் ஆர்கனைஸ் பண்ணுவார். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஃபோட்டோ போட்டிருக்காங்களோ இல்லையோ, நான் பார்த்த வரைக்கும் குரு அவருடைய ஃபோட்டோ இல்லாமல் எந்த ஒரு பாமக பேனரும் சரி, வன்னியர் சங்க இதுவும் சரி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. இவங்க ஃபோட்டோ இல்லாத பேனர் நிறையா பார்த்துருக்கேன். பட் அவர் ஃபோட்டோ இல்லாத பேனர் எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அவங்க அந்த மக்களுக்கு அவர் உண்மையாக இருந்தார் அப்படின்றது அந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவர் ஓரம் கட்டி விட்டார். பட் இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து நம்ம பயந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது என்னைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சு இந்த மாதிரி கட்சி உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் அப்பப்போ அதாவது பேசி முடிச்சுட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். பட் அதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்தால் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயந்துக்கிட்டோ அவாய்ட் பண்ணவும் கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தட்டு. ஸோ ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். அடுத்தது இவரை வந்து கட்சிக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. பட் இது வந்து இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாளாக ஒரு கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சமூக வலைதளத்தில் பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி வளரணும், வாக்கு வாங்கணும், நம்ம வந்து எம்எல்ஏ ஜெயிக்கணும், எம்பி ஜெயிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய குறிக்கோள் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, எனக்கு தேவையான சீட்டை கொடு, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வாங்குறதுலாம் இவங்க குறிக்கோளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளம் வந்து ட்விட்டரில் நீங்கள் இன்னைக்கு கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு 2 கட்சியிலுமே வாங்கலாம் அப்படின்ற மாதிரியும் இது ஒரு நாடகமாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படின்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்காக அதிமுக கூட ஏதாவது ஒரு கட்சி கூட ஸ்ட்ராங்காக பேசி சஸ்டெயின் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கூட வந்து பேசி கன்வின்ஸ் ஆகி ஏதாவது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றது இவர் நினைக்கிறார். அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரும் அதே தான் நினைக்கிறாரு, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே இதுக்கு முன்னாடி நிறுவனராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர் இருக்க பார்த்து கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த கட்சியில் மற்ற சமூக மக்களும் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கார்கள். இப்போ அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடையாது. பட் அதுக்கான முழுக்க காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, அன்புமணி ராமதாஸ் இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஜாதி கட்சியாக மாறி போயிடுச்சு. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 1 இயருக்கு தான் கேட்டார். பட் அந்த டைமில் ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணால் இது நிற்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவர் சும்மா சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு தான் வந்து கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்தி அந்த மஞ்சள் துண்டு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் வந்து போட்டு விட்டுருந்தார். பட் ஆனால் இன்றைக்கி நடக்க பார்த்து கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை ஏமாற்றிட்டாங்க, பழம் கொடுத்தாங்க, அது வந்து அழுகிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பட் அழுகிய பழம்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுதா, வாங்க பார்த்து தெரியலையா அவருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கலாம். பட் வயசில் பெரியவர், அவருக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி இந்த கண்ட்ரோலில் ஒரு தொண்டர்கள் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் இருக்கிற வரைக்குமாச்சும் இந்த கட்சி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். பட் இவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா கட்சி வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். அப்போலாம் வட மாவட்டம் சென்ஸ் சென்னையில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூராக இருக்கட்டும், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாமகவுடைய ஓட் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகம். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போலாம் கிடையாது. இப்போ அவங்க கூட்டணி இல்லைனாலும் ஜெயிப்பாங்க, கூட்டணி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்த வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதை அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ண போகிறது கிடையாது. இப்போ இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பாஜக இருக்கா அப்படின்ட்டு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே ஒன்றா இருந்தால் பிடிக்காது. கட்சியை உடைக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முக்கியமான எய்ம். அப்போ தான் அவங்க சைடில் கொஞ்சம் வாக்கு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒரு கட்சி, அப்புறம் அஜித் பவாருடைய கட்சி 1, 2. தமிழ்நாட்டில் வந்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை பிரித்து விட்டாங்க பிரச்சனை பண்ணி. இப்போ அடுத்தது பாமக. ஸோ பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை உடைப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ தொண்டராகிய நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, யார் சொல்கிறது கரெக்ட் அப்படின்றத முடிவு பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.